எலக்ஷன்ல ஓட்டு போட்டதுக்கப்புறம், உங்க நகத்துல போடுற அந்த பர்ட்டிகுலரான இங்க் மோஸ்ட்டா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவ்ளோ சீக்கிரமா போகாது. இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கு. எலக்ஷன்ல யூஸ் பண்ற அந்த இங்க் நம்ம நார்மலா யூஸ் பண்ற கார்பன் இங்க் மாரி இல்லாம, அதுக்கு பதிலா சில்வர் நைட்ரேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மோஸ்ட்டா மிரர் மேக்கிங் இல்லாட்டி பழைய கேமரா ஃபிலிம்ஸ்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலான இங்க் மாரி இது உங்க நெயிலோட சர்ஃபேஸ்ல ஸ்டிக் ஆகாம, உங்களோட ஸ்கின் ஆர் நெயில்ஸ்ல இருக்கிற புரோட்டீனோட ரியாக்ட் ஆகும். அட் த சேம் டைம் சன்லைட்டோட ஹெல்ப்பால உங்க ஸ்கின் லேயர்லயே ஒரு பார்ட்டா இது மாறிடும். இதனாலேயே அந்த ஸ்கின் உதிர்ந்து ஷெட் ஆகுற வரைக்கும் அந்த இங்க் அப்படியே தான் இருக்கும். சில நேரம் அப்ளை பண்ண உடனேயே அதை ஸ்க்ரப் பண்ணா கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அப்பவும் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிற இங்க் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான இங்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செகண்ட் டைம் ஃபேக் கோட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காகவும், அதோட இங்க் மார்க் நல்லா விசிபிளாக இருக்கணுன்றதுக்காகவும் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. மோரோவர் இதில் அபவுட் 10-20% தான் சில்வர் நைட்ரேட் இருக்கும். மீதி எல்லாம் இங்க் பைண்டர்ஸ் மாதிரியான கெமிக்கலில் தான் இது செஞ்சுருப்பாங்க. இதனாலேயே சில்வர் நைட்ரேட் ஸ்கின்னோட ரியாக்ட் ஆகிறது ரொம்ப ரேர். இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.